இங்க நம்ம ஹீரோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக குடும்பமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறக்க போற குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு இதுவரை 6 தடவை அபார்ட் பண்ணிருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட அப்பா அந்த ஊர் தலைவரா இருப்பாரு. அந்த ஊர் சட்டப்படி பெண் குழந்தைங்களை பெத்துக்க கூடாது, ஆண் குழந்தைங்களை தான் பெத்துக்கணும். இப்ப டாக்டர் அவங்க கிட்ட இதுவரை 6 தடவை இந்த பொண்ணுக்கு அபார்ட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு தடவை அபார்ட் பண்ண இந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்றத சொல்றாங்க. பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தைன்னு சொன்னா நாங்க இந்த கருவை கலைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா அம்மா சொல்றாங்க. இதனால டாக்டரும் பிறக்க போறது ஆண் குழந்தை தானே சொல்லிடுறாங்க. ஹீரோ தனியா கூப்பிட்டு பிறக்க போறது பெண் குழந்தை தான், தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப ஹீரோட அப்பா ஒரு பஞ்சாயத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு நான் ஸ்கூலுக்கு போகும்போது பொறுக்கி பசங்களை என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேக்குற ஹீரோட அப்பா பொண்ணுங்க வாசனையா இருக்கணுன்றதுக்காக சோப்பு யூஸ் பண்றாங்க, அதனாலதான் ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னாடி வர்றாங்க, அதனால இனிமே இந்த ஊர் பொண்ணுங்க யாரும் சோப்பு யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ஊர்ல இந்த கேவலமான சட்டம் மட்டும் இல்லாம இப்ப புருஷ மண்டாட்டிக்குள்ள முத்தம் கொடுக்கறது கூட பாவம்னு சொல்லி தடை விதிச்சிருப்பாங்க. இப்ப நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஹீரோவோட வைஃப்க்கு எப்படி கார் ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். அது ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சின்றதுனால கலைக்காம விட்டுருந்திருப்பாங்க. இப்ப டெலிவரி டேட் நெருங்கினதுனால பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரு இடத்தை தேடிட்டு இருக்காரு. அப்பதான் ஹரியானாவில பெண்களை தெய்வமா மதிக்கிற ஒரு கிராமம் இருக்கிறத பாக்குறாரு. அங்க ஆம்பளைங்க மட்டும் தான் இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு எப்படியாவது தன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோட அம்மா டெலிவரிக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, வா ஹாஸ்பிட்டலே போய் தங்கிடலாம், இனிமே பேர குழந்தைய தூக்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கும் வயிற்றுல இருக்கிறது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சா என்ன செய்வாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் வருது. உடனே ரூமுக்கு வந்து பொண்டாட்டியோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றாரு. அப்படியே ஹரியானால இருக்க அந்த கிராமத்தை பத்தியும் அங்க தப்பிச்சு போற பிளான் பத்தியும் வைஃப் கிட்ட சொல்றாரு. அதை கேட்டு அவங்களும் பயந்துகிட்டே இப்ப பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட கழுத்துல சிஸ்டர் வச்சு என் வயிற்றுல இருக்கிறது பெண் குழந்தை தான், அந்த குழந்தைய எப்படியா நல்லபடியா பெத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டை வச்சு பிளாக்மெயில் பண்ணி அங்க தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ வேகமா கார் ஓட்டிட்டு போறாரு. அப்பதான் மேப்பை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோன்றது ஞாபகம் வருது. அப்ப அவங்க பொண்ணு அதெல்லாம் பரவாயில்லப்பா, போன்லயே மேப் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டு கொடுக்குறாங்க. கொஞ்சம் தூரம் போனதை நம்ம ஹீரோனை எப்படியாவது எங்க அப்பா சமாளிச்சுட்டு உங்களை தேடி இந்த கிராமத்துக்கே வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் பார்ட் மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.